89 வயசு பூசாரி உடுக்கை எடுத்து அடிக்கிறார். அம்மா வெளியில் வாமா, வந்து உத்தரவு கொடுமா, உன் புள்ள உன்கிட்ட குறி கேட்குறான், உன்கிட்ட உத்தரவு கேட்குறான், உன் பக்தன் உன்கிட்ட ஓடி வந்திருக்கிறான், தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டுருக்கான். அதுக்கு நீ உத்தரவு கொடுத்தா தான் அவன் போய் ஒரு வியாபாரம் தொடங்கலான்னு இருக்கான். அவன் மனசுக்குள்ளே நினச்சிருக்கிறது நடக்குமா நடக்காதா, அதை இந்த நேரத்தில் செய்யலாமா வேண்டாமா, அல்லது அப்புறமா பார்த்துக்கலாமா, நீ வந்து உத்தரவு கொடுமா, நீ வாக்கு கொடுமா, நீ குறி சொல்லுமா அப்படின்னு அந்த உடுக்கையை அடித்து அந்த பூசாரி அம்பாளை கூப்பிட்டுட்டே இருக்கார். ஆயிமகமாயினி ஆனந்த வள்ளினி அகிலாண்ட வள்ளினியேன்னு சொல்லிட்டு அம்பாளை துதித்து பாடிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் எந்த அறிகுறியும் இல்லை. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து அருமையான ஒரு கோடி நாகம், அந்த கோவிலில் அந்த புற்றிலேருந்து கோடி நாகம் வருகிறது. ஒரு எலுமிச்சம் கனியை வச்சு தான் இந்த பூசாரி குறி கேட்குறாரு. அதை அந்த புற்று மேலே வச்சு கேட்குறாரு. உடனே அந்த கோடி நாகமானது, வயதான நாகமானது சற்றே அதனுடைய தலையை கொஞ்சம் வெளியில் காட்டி அந்த எலுமிச்சம் பழத்தை தள்ளிட்டு உடனே உள்ளே போய் மறைஞ்சிடுதுங்க. இப்படி தாங்க அந்த கோவிலில் காலம் காலமாக பக்த கோடிகள் குறி கேட்டு கொண்டே இருந்தாங்க. அப்போல்லாம் அந்த கோவிலில் பெரிய நாகம் எல்லாமே இருந்ததுங்க. அப்படிப்பட்ட ஒரு திருக்கோவிலுக்கு நாளைய தினத்தில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்குதுங்க. அப்போ அந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எலவானாசூர் கோட்டை அப்படிங்கிற ஊருங்க. உளுந்தூர்பேட்டையிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த கோவில், அந்த ஊர் அமைஞ்சிருக்குங்க. அதாவது எலவனாசூர் கோட்டையில் அந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அம்மா பெரியாயி காப்பாற்று அப்படின்னு ஓடி வராங்க, அம்மா மகமாயி காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாங்க, அம்மா அங்காளம்மா எனக்கு ஏதாவது வழிகாட்டுமா அப்படின்னு ஓடி வராங்க. ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுங்க. அந்த திருக்கோவில் பெயர் அங்கே இருக்கிற அம்பாளுடைய பெயர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில். இந்த அம்மா நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கிறாங்க. ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு நல்லது நடக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது குழந்தைங்களுக்கு பிறந்த முதல் முடி எடுத்து காணிக்க கொடுக்கறது, காது குத்துறது, எதுவாக இருந்தாலும் இங்கே தான் அவங்க ஓடி வராங்க. தாயாரை, அந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியை இங்கே வேண்டிக்கிறாங்க. சக்தி வாய்ந்த பழமையான திருக்கோவிலாக இந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய புற்று, நீங்கள் பல அம்மன் கோயிலில் புற்று பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த அம்மன் கோயிலில் புற்று ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. அதாவது வளர்ந்த புற்றாக இருக்குது, கிளைகளாக வளர்ந்த புற்றாக இருக்குது. திடீர்னு பார்த்தா ஏதோ மரத்தினுடைய கிளைகள்லாம் இருக்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி அதாவது வளர்ந்த புற்றாக, கிளைகளாக புற்றுக்கள் ரொம்ப அழகாக வளர்ந்து காணப்படுது. அந்த புற்றை பார்க்கும் பொழுதே நமக்கு அது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற அந்த பழமை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுலேருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன், அந்த வைப்ரேஷன், அந்த கதிர்வீச்சு நம்மளை நம்ம மனசுக்குள்ளார புகுந்து நமக்குள்ளார ஒரு தெளிவையும் உண்டாக்குங்க. ஒரு முறை நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க ஆரம்பிக்குங்க. அந்த கோவில்லையே ஸ்ரீ பாவாடை ராயன் கோவில் இருக்குது. அந்த பாவாடை ராயன்கிட்ட கண் திருஷ்டி, ஓமல் இதுக்கெல்லாம் வேண்டிக்கிறாங்க ஸ்ரீ பாவாடை ராயன் கோவில். அதுக்கடுத்து ஸ்ரீ நாகக்கண்ணிகிட்ட அமர்ந்து தங்களுடைய சர்ப்பதோஷங்களை பக்த கோடிகள் போக்கிக்கிறாங்க. அதே மாதிரி சப்த கண்ணியர்களும் இங்கே எழுந்தருளி இருக்கிறாங்க. ஸ்ரீ பைரவர், ஸ்ரீ நவகிரகம், ஸ்ரீ விநாயக பெருமான், ஸ்ரீ முருகப்பெருமான்னு இங்கே சின்ன சின்ன சன்னதிகளும் தனியாக அழகாக அமைக்கப்பட்டிருக்குங்க. நாகதோஷம், சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம் உள்ளவங்க இங்கே சாந்தி பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி நோயோடு இருக்கிறவங்க இங்கே வேண்டிக்கிறாங்க, நோய் விலகுது. மாசி மாதத்தில் இங்கே உற்சவம் எல்லாமே நடக்குதுங்க. நாளை காலை 7:30 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளார ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடக்குதுங்க. உளுந்தூர்பேட்டை அருகிலுள்ள எலவனாசூர் கோட்டையில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வோம். அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் புகழையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.